ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச்சக்கர செம்முகம் மைந்துலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர இன்மணியா உரை பிகடச்சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று வில்வலன் வாதாபி படலம். இப்படலம் அஜமுகியின் மக்களாகிய வில்வலன் வாதாபி ஆகிய இருவரும் தவம் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்று முனிவர்களுக்கு உணவளித்து அவர்கள் உயிரை பறித்து உண்ணலை கூறுகிறது. சூரபன்மனின் உடன் பிறந்தவளாகிய அஜமுகி என்பவள் ஒழுக்கமான வாழ்க்கை வாழாதவள், அறம் என்னும் செயலை செய்யாதவள், தேவர்களின் மனைவியரை சகோதரர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் துன்பத்தைக் கண்டு ரசிப்பவள், முனிவர்களின் வேள்வியை சிதைப்பவள், அசுரர்களின் இனம் அழிய தீவினையுடையவள், எப்பொழுதும் ஊரை சுற்றி திரிபவள், பேரழகு உடைய இளைஞர்களை தேடி சென்று நெருங்கி கூடுவாள், தன்னை இகழ்ந்தால் அவர்களை கொன்று தின்பாள். அப்பேற்பட்ட அஜமுகி ஒரு நாள் துர்வாச முனிவர் வாழும் இடத்திற்கு சென்றடைந்தாள். நல்ல முனிவரை கண்டால் அவர்களின் தவத்தை கலைத்து விடுவாள். அப்படிப்பட்டவள் துர்வாசரை பார்த்து, இவருடன் கூடி புதல்வர்களை பெறுவேன் என கூறிக்கொண்டு முனிவர் எதிரில் நின்றாள். அவர் எவ்வளவோ கூறி மறுத்தும் கேளாமல் வலிய சென்று வற்புறுத்தி தழுவி 2 புதல்வர்களை பெற்றாள். தனது தாயைப் போலவே அஜமுகியும் தன் 2 மைந்தர்களை பார்த்து, தவம் செய்யுங்கள், நாம் அசுரர் குலத்தை சேர்ந்தவர்கள் கூறி சென்றாள். வாதாபி தாயின் ஆட்டின் வடிவத்துடனும் துர்வாசரின் மனித முகம் கொண்டு வில்வலனும் இருந்தனர். தனது தந்தையின் காலில் விழுந்து வணங்கி, உங்களுடைய தவப்பயனை எங்களுக்கு அளிக்க வேண்டும், இல்லையேல் உயிரை போக்குவோம் என்றனர். இதை கேட்ட துர்வாசர் சினந்து, தவம் செய்யும் முனிவர்களுக்கு தீங்கு இழைக்க நினைத்தால் அவ்வாறே நாள்தோறும் துன்பம் செய்து குள்ள முனிவரான அகத்திய முனிவர் வந்து உங்களை உயிரை கொள்வாராக என சாபமிட்டார். பின் மாயத்தால் துர்வாசர் முனிவர் மறைந்தார். தாய் கூறியதைப் போல் நெருப்பினிடையே இருந்து தவம் புரிந்தனர். பிரம்மா வராததால் வாதாவியை வில்வலன் வாளால் துண்டாகுமாறு வெட்டி இரத்தத்துடன் எரியும் நெருப்பில் இட்டு வேள்வியை செய்தான். பிரம்மா தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று வினவ, வில்வலன் பிரம்மாவை பணிந்து வணங்கி, எனது தம்பி உயிர் பெற்று உடலுடன் வரவேண்டும் என கேட்க, பிரம்மா வாதாவி எழுக என்று கூறியவுடன் வாதாவி உயிருடன் வந்தான். பிரம்மாவை பார்த்து, எனக்கு மேலும் ஒரு வரம் வேண்டும், தந்தருள்வாயாக என கேட்க, ஆட்டின் வடிவம் கொண்ட வாதாவி உடல் துண்டிக்கப்பட்டாலும் என் தம்பியே எழுக என்று கூறி விரைந்து முந்தைய வடிவத்துடன் தோன்றி என் முன் வந்திடும் வரம் வேண்டும் என கேட்டான். தந்தேன் என கூறி பிரம்மா அப்படியே வரத்தை அருளி மறைந்தார். இருவரும் சூரவர்மனிடம் சென்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு, உலகில் உள்ள முனிவர்களை நாங்கள் கொள்வோம் என்று கூற, சூரவர்மன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அங்கேயே தங்கினர் சில காலம். பின்பு குடகு நாட்டில் வளப்பமான காட்டில் 4 வழிகள் சந்திக்கும் இடத்தில் தமக்கென ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். மூத்தவன் முனிவர் வேடம் கொண்டும் இளையவன் ஆட்டுக்கடாவை போல் விளங்க, அங்கு வரும் முனிவர்களுக்கு உணவு அளிப்பது போல் ஆட்டுக்கடாவை வெட்டி உணவு சமைத்து அளிக்க, உடன் பின் வாதாபி வருக என அழைப்பான். வயிற்றை கிழித்து கொண்டு ஆட்டுக்கடாவாக வெளிவர அவர்களின் உயிரை மாய்த்து இருவரும் இறந்த முனிவர்களின் தசைகளை உண்பர். மறுபடியும் இருவரும் அதேபோல் முனிவர்களுக்கு உணவாக உள் சென்று அவர்கள் உயிரை போக்கி தசைகளை உண்பர். தொடர்ந்து இவ்வாறு இருவரும் கெடுதல் இல்லாத முனிவர்களை உண்டு வாழ்ந்தனர் என கூறி வில்வலன் வாதாபி படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் இந்திரன் கரந்துரை படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.